السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم صلي قائما فإن لم تستطع فقاعدا فإن لم تستطع فعلى جنب تؤمي إيمان صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு மார்க்க சட்ட விளக்கமாக அல்லாஹ் தஆலா இந்த அரங்கேற்றத்தை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். இன்று எத்தனையோ பள்ளிவாயில்களில் எப்படி மேற்கத்திய நாடுகளிலிருந்து பல்வேறு கலாச்சாரங்களும் பல்வேறு அனாச்சாரங்களும் நம்முடைய இந்தியாவில் ஊடுருவி இருக்கின்றதோ அதுபோன்று இன்று எத்தனையோ பள்ளிவாயில்களில் இன்று எல்லா பள்ளிவாயில்களிலும் நாற்காலிகள் நிரம்பி கிடக்கின்றன. நாற்காலிகள் தொழக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இருக்க அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று எத்தனையோ பெண்கள் தன்னுடைய வீடுகளில் தன்னுடைய தொழுகையை நாற்காலியில் அமர்ந்தவாறு தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் அப்படி தொழக்கூடிய நாற்காலி தொழுகையாளர்களுக்கு எவருக்கேனும் ஒருவருக்காவது நாம் தொழக்கூடிய இந்த நாற்காலி தொழுகை முறை எங்கிருந்து வந்தது, இதை பற்றி உண்டான சட்டத்திட்டங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளதா, நாம் தொழக்கூடிய இந்த நாற்காலி தொழுகை கூடுமா கூடாதா என்பதை பற்றி உண்டான சிந்தனைகள் எழுவதில்லை. அன்பானவர்களே, இதை பற்றி உண்டான சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் விரிவாக எல்லாம் சொல்ல தேவையில்லை. மாறாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்லணும்னா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கியாமோ அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமோ வகுஊதா வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்றவாறு அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், உட்கார்ந்தவாறு அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லது அவர்கள் படுத்தவாறு அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றானே தவிர மாறாக இந்த நாற்காலியின் மீது அவர்கள் காலை தொங்க போட்டு தொழுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆக அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இந்த நாற்காலியில் தொழக்கூடிய தொழுகை என்பது ஹனஃபி மதஹபிலும் மட்டுமல்ல எல்லா மதஹபுடைய கிதாபுகளிலும் இந்த நாற்காலியில் தொழக்கூடிய தொழுகை என்பது அறவே கூடாது என்பதாக இமாம் பெருமக்கள் பதிவு செய்துள்ளார்கள். அப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி, ஒரு முடியாதவர்கள் நாற்காலியில் தொழக்கூடாது என்று சொன்னால் ஒரு முடியாதவர்கள் எப்படி தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்வது, அவர்கள் தொழுகாமையை விட்டு விடலாமா என்பதை பற்றி உண்டான கேள்விகள் எல்லாம் தங்களிடம் எழுவும். அன்பானவர்களே, இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்லி காயிமன், நீங்கள் நின்றவாறு தொழுகுங்கள். ஃபஇன் லம் தஸ்ததி, உங்களால் நின்று தொழுக முடியலையா, ஃபகாயிதன், நீங்கள் உட்கார்ந்து தொழுவுங்க. ஃபஇன் லம் தஸ்ததி, அதுவும் உங்களால் முடியலையா, ஃபஅலா ஜம்பின், நீங்கள் படுத்தவாறு தொழுது துஉமி ஈமான், நீங்கள் செய்கினை செய்து ருக்குவையும் சுஜூதையும் செய்து தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஒருவரால் நின்று தொழுக முடியவில்லையா, அவர்கள் தன்னுடைய தொழுகையை உட்கார்ந்தவாறு தொழுகட்டும், நாற்காலிகள்ல தரையில் உட்கார்ந்தவாறு தொழுகட்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி அதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருத்தர் கீழே உட்கார்ந்து தொழுகணும்னா முதல் வழிமுறை, அவர்கள் நாம் எப்பயும் போல அத்தஹியாத்தில் உட்காரோம்ல, நம்முடைய இடது காலை மடித்து அதன் மீது நாம் உட்கார்ந்து நம்முடைய வலது காலை நட்டு வைத்து நம்முடைய தொழுகையை நாம் தொழுது கொள்ளட்டும், நிறைவேற்றிக் கொள்ளட்டும். இரண்டாவது முறையாக அதுவும் அவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய இரு கால்களையும் விரித்தவாறு வைத்து அவருடைய பித்தட்டையை பூமியில் வைத்தவாறு அவருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் சம்மதமிட்டு கொண்டு அவர்களுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய காலை கிப்லாவை முன்னோக்கி நீட்டியவாறு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் பதிவு செய்துள்ளார்கள். அன்பானவர்களே, இப்படி
பல்வேறு விஷயங்களை இமாம் மக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய கால்களை தொங்கவிட்டவாறு தொழுது கொள்ளட்டும் என்பதாக எந்த ஒரு கிதாபுகளிலும் பதிவு செய்யப்படவில்லை. அதுபோன்று ஒருத்தர் கட்டிலில் படுக்கையா இருக்காங்க, பெட்டிலிருந்து எந்திரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க தொழுகை விட்டுறலாமா? இல்லை. அதற்கும் இமாம் பெருமக்கள் எழுதியிருக்கின்றார்கள், அவர்கள் தரையிலே எவ்வாறெல்லாம் அந்த 4 வழிமுறைகளை பின்பற்றி தொழுகுவார்களோ அதே போன்று அவருடைய அந்த கட்டிலும் அதுவும் அதே போன்று தொழுது கொள்ளட்டும். ஆனால் அவர்கள் காலை தொங்கிவிட்டு தொழுவது என்பது அறவே கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த உட்கார்ந்து தொழுவதை பற்றி உண்டான பல விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இந்த உட்கார்ந்து தொழுவதற்கு யார் தகுதியற்றவர்கள், யார் தகுதியானவர்கள், யார் தகுதியற்றவர்கள்? ஒருத்தன் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறான், சின்ன வயசுதான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா என் காலில் புண்ணணித்தணும்னு ஒரு கீரலை காமிக்கிறான். ஒருத்தர் கீழே உட்கார்ந்து தொழுவதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால், எவர் ஒருவரால் முறையாக நிற்க முடியவில்லையோ, ஒருவரால் முறையாக சுஜூத் செய்ய முடியவில்லையோ அவருக்கு தான் உட்கார்ந்து தகுதியற்றவர்கள், உட்கார்ந்து தொழுது தகுதியானவர். மாறாக நல்ல சுகமாக இருக்கவர்கள் அவர்கள் நின்று தொழுவதுதான் அவர்களுக்கு வாஜிப் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக ஒருவரால் நிற்க முடியும் ஆனால் உட்கார முடியாது அப்படின்னா அவர் தன்னுடைய தொழுகையை நின்றவாறு தொழுது முறையாக ருக்குவை செய்து அவர்கள் அதாவது சுத்தமாக உட்கார முடியாத அந்த சூழ்நிலையில் நின்று முறையாக ருக்கு செஞ்சு சுஜூதை மட்டும் செய்கினை செய்து தொழுது அவருடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். ஒருவரால் நிற்க முடியும் ஆனால் உட்காரவும் முடியும், ஆனால் அவர்களால் சுஜூத் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 2 வழிமுறை. ஒன்று, அவர் நின்றவாறு தொழுது முறையாக ருக்குவினை செய்து சஜிதாவை செய்கினை செய்து தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். 2வது முறையாக அவர்கள் உட்கார்ந்தவாறு ருக்குவையும் சுஜூதையும் அவர்கள் செய்கினை செய்து தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, அந்த 2 வழிமுறைகளில் சஜிதாவுக்கு நெருக்கமாக உள்ள அந்த உட்கார்ந்து தொழுகிறாங்கல்ல அந்த வழிமுறைகள் அஃதல், அதை செய்வதுதான் சிறப்புக்குரியது என்பதாக இமாம் மக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இறுதியாக இந்த நாற்காலியில் தொழக்கூடிய நபர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். நம்முடைய முன்னாடி காலகட்டத்தில் நாம் எத்தனையோ அலுவலகங்களில் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் பல்வேறு தொழுகைகளை நாம் எல்லாம் விட்டு கடைசி நம்முடைய காலகட்டத்தில் வயது முடிந்த நம்மளுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெறுவோம். அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் அதாவை விட்டும் நாம் பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதாக ஆசையுடன் இந்த வயது முதிர்ந்த காலகட்டத்தில் தொழக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய தொழுகையை நாற்காலியில் அமர்ந்தவாறு தொழுகையை வீணடித்து விடார்கள். இதற்கு முன்னால் தொழுதல் போகட்டும், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய தொழுகையை கீழே அமர்ந்து தொழுது நிறைவேற்றிக் கொள்ளட்டும். கொஞ்சம் கஷ்டத்துல தான் அல்லாஹ்வுடைய நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பேரரசர்கள் எல்லாம் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து தொழுகல, நாற்காலிகள் அமர்ந்து தொழுகல, மாறாக அவர்கள் தன்னுடைய தொழுகையை கீழே அமர்ந்தவாறு சிரமப்பட்டு தான் தொழுது இருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாற்காலியினுடைய தொழுகையை நாம் முழுமையாக தவிர்த்து கொண்டு நம்முடைய தொழுகையை சிரமத்துடன் தொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நசீபை வந்தோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.